வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். சென்னையில் பிரதமர் மோடி பிரம்மாண்ட வாகன பேரணி, அமலாக்கத்துறை கைதுக்கு எதிரான அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனு தள்ளுபடி என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி இன்று மீண்டும் தமிழகம் வருகை. சென்னையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து கையில் தாமரை சின்னத்துடன் பிரம்மாண்ட வாகன பேரணி. வழிநெடுகிலும் மலர்களை தூவி பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தேர்தல் பிரச்சாரம். மதுரை, சிவகங்கை தொகுதி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு. தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் தமிழகம் வருவதாக விமர்சனம். அமலாக்கத்துறை கைதுக்கு எதிரான டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனு தள்ளுபடி. கைது செய்யப்பட்டது சட்டவிரோதமல்ல எனவும் டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று அதிரடி. முதல்வர் என்பதால் தனிச்சலுகை அளிக்க முடியாது எனவும் திட்டவட்டம். திமுக, அதிமுக ஆட்சியில் தமிழகம் பின்னோக்கி சென்றுவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. திராவிட கட்சிகளால் எந்த பயனும் இல்லை என்றால் ஏன் மாறி மாறி கூட்டணி வைத்தீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்தால் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சேலம் பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று உறுதி. முன்னாள் அமைச்சரும் எம்ஜிஆர் கழக நிறுவன தலைவருமான ஆர். எம். வீரப்பன் இன்று காலமானார். நேரில் அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆர். எம். வீரப்பனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். அம்பை அருகே பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் பிரச்சார வாகனம் மற்றும் காரில் சோதனை. பறக்கும் படை அதிகாரிகள் இன்று அதிரடி. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் சென்னை வீட்டில் அமலாக்கத்துறை இன்று சோதனை. இயக்குநர் அமீரின் வீடு மற்றும் அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவு அமைப்புகள் அளித்த தகவலை தொடர்ந்து மத்திய அரசு இன்று உத்தரவு. சென்னையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்று பிரம்மாண்ட வாகன பேரணி நடத்தினார். இதனிடையே தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் தமிழகம் வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தேர்தல் பிரச்சார களத்தின் இன்றைய நகர்வுகள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். மதுரை, சிவகங்கை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்திற்கு மத்திய அரசு கொண்டு வந்த சிறப்பு திட்டம் என்ன எனவும் தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் தமிழகம் வருவதாகவும் குற்றம் சாட்டினார். 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டு மக்களை மதிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரா? இல்ல. வெள்ளத்துல தவிச்சாங்கள, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கிறாரா? இல்ல. எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு? இதேபோல் வரும் தேர்தலில் பாஜக வென்றால் மணிப்பூரில் நடந்தேறிய நிலைதான் நாடு முழுவதும் உருவாகும் என தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி விமர்சித்துள்ளார். பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களையோ அந்த முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களையோ அவர் சந்திக்கவில்லை. பிஜேபி ஆட்சி தொடரும் என்றால் நாடு முழுவதும் இதே நிலைதான் உருவாகும். தேனியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை பற்றி பேசாத ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் என குற்றம் சாட்டினார். இன்று வரை எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே இந்த விவசாயிகளை பற்றியும் விவசாய தொழிலாளி பற்றியும் பேசாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். இந்நிலையில் அம்பை அருகே பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் பிரச்சார வாகனம் மற்றும் காரில் பறக்கும் படை அதிகாரிகள் இன்று சோதனை செய்தனர். மறுபுறம் சென்னையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்று வாகன பேரணி நடத்தினார். சமயமணிவண்ணன், மீண்டும் தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி நாளை எங்கெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார்? அவரின் பயண திட்டம் பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க.
சென்னையில் வாகன பேரணியை முடித்துவிட்டு இன்று இரவு ஆளுநர் மாளிகையில் ஓய்வெடுக்கும் பிரதமர் மோடி நாளை காலை வேலூர் புறப்பட்டு செல்கிறார். வேலூரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். இதன் தொடர்ச்சியாக நாளை பிற்பகலில் மேட்டுப்பாளையம் செல்லும் பிரதமர் மோடி மத்திய இணையமைச்சரும் நீலகிரி தொகுதி வேட்பாளருமான எல்முருகனை ஆதரித்து நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தமிழக வேட்பாளர்களின் வேட்புமனு விவரங்கள் குறித்த ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. இதனிடையே திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சங்கரன் வழங்கிய தகவல்கள் இவை. மதுரையில் அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக காய்கறி, பழ மார்க்கெட் மற்றும் பூ சந்தையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வாக்கு சேகரித்தார். சேலம் குரங்குசாவடி பகுதியில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெள்ள பாதிப்பிற்கு ₹1 கூட மத்திய அரசு நிவாரணம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். இதுவரைக்கும் ஒன்றிய அரசு இந்த மின்சாரம் புயலுக்காக தமிழ்நாடு அரசுக்கு இதுவரைக்கும் ஒத்த பைசா கூட கொடுக்கல. ஏன்னா நம்முடைய கல்வி நிதி உரிமையை பறிச்சிட்டாரு. தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக அதிமுக ஆட்சியில் தமிழகம் பின்னோக்கி சென்று விட்டதாக குற்றம் சாட்டினார். திமுக 2 கட்சிக்கும் நம்ம 57 வருஷம் வாக்களிச்சோம். எவ்வளவுமா? 57 வருஷம் 2 கட்சியும் மாத்தி 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 வந்து உங்க வாழ்க்கையை திராவிட கட்சிகளால் எந்த பயனும் இல்லை என்றால் அன்புமணி ஏன் மாறி மாறி கூட்டணி வைத்தார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்தார். அப்புறம் ஏன் எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு? பயனே இல்லையில. அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி? ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் இன்று வெளியிட்டார். பாஜகவை வீழ்த்துவதையே குறிக்கோளாக கொண்டு விசிகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா எதிர்க்கட்சிகளை ஊழல் கட்சி என்று சொல்லும் பிரதமர் மோடி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்களிடம் ₹1 கோடி பறிமுதல் செய்தது குறித்து பதில் சொல்வாரா என கேள்வி எழுப்பினார். கடலூர் அருகே தென்னம்பாக்கம் பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் கிளி ஜோசியம் பார்த்தார். நேர்மையின் வழி வந்திருக்கப்பட்ட ஜாதகம் அழகுமுத்த ஐயனாரே ஆசீர்வாதம். இந்த நிலையில் சட்டத்தை மீறி கிளியை கூண்டில் அடைத்து ஜோசியம் பார்த்தவரை இன்று கைது செய்த வனத்துறையினர் 4 கிளிகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை போலீசார் எச்சரித்து விடுவித்தனர். இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தமிழக வேட்பாளர்கள் குறித்த ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களை ஆய்வு செய்த 2 தனியார் அமைப்புகள் அதில் பல்வேறு விவரங்களை தெரிவித்திருக்கிறது. 135 வேட்பாளர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது என்றும் 81 வேட்பாளர்கள் மீது தீவிரமான குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அந்த ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு 202 வேட்பாளர்கள் கோட்டீஸ்வரர்கள் என்ற ஒரு தகவலையும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ரஞ்சித், நன்றி சங்கரன். பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு மத்திய அரசு இன்று இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தலை சீர்குலைக்க சீனா திட்டமிட்டிருப்பதாக வெளியாகி இருக்கும் அறிக்கை பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது சாத்தியமா என்பது பற்றி சர்வதேச அரசியல் திறனாய்வாளருடன் நான் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்தியாவைப் போலவே அடுத்தடுத்து உலகம் முழுவதும் 64 நாடுகளில் தேசிய பொது தேர்தல் நடைபெற உள்ளது. ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் 49% இந்த நாடுகள் கொண்டுள்ளதால் இவை சர்வதேச அரசியலில் தாக்கம் செலுத்தக்கூடிய மிக முக்கிய தேர்தல்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த சூழலில் AI தொழில்நுட்பத்தின் மூலம் இந்திய பொது தேர்தலில் இடையூறு ஏற்படுத்த சீனா திட்டமிட்டுள்ளதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் விடுத்திருக்கும் எச்சரிக்கை புதிய புயலை கிளப்பியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் போலியான விர்ச்சுவல் தொகுப்பாளர்களை வைத்து தவறான தகவல்களை பரப்புவது, வீடியோக்கள், மீம்ஸ்கள், ஆடியோக்கள் உள்ளிட்டவற்றை வைத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கம் செலுத்தக்கூடிய வகையில் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதுதான் சீனாவின் திட்டம் என மைக்ரோசாஃப்ட் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது.
ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படும் சீனாவின் இந்த தவறான பிரச்சாரங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களிடையே பரப்பப்படும் என்று கூறப்படுகிறது. தேர்தலில் பொதுமக்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் தங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நோக்கி மக்களை திசை திருப்பவே இந்த முயற்சியில் சீனா இறங்கியுள்ளதாகவும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் தைவானில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு தவறான பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சீனாவின் முந்தைய முயற்சியினை மைக்ரோசாப்ட் தனது அறிக்கையில் மேற்கோள் காட்டியுள்ளது. இதுகுறித்து சென்னையைச் சேர்ந்த புவிசார் அரசியல் ஆய்வாளர் கணேஷ்குமாரிடம் பேசினோம். போலியான தகவல்களை உழவு விடுறதன் மூலமா, பொய் பிரச்சாரம் செய்வதன் மூலமா ஒரு நாட்டோட தேர்தல் முடிவுகளையே மாத்திட முடியுமா என்ன? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் முக்கியமா சொல்லணும்னா அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 88 நாடுகள்ல வந்து உள்நாட்டுல ஸ்திரத்தன்மை இல்லாத நாடுகளை பார்த்து அந்த நாட்டோடைய உள்நாட்டு விவகாரங்களை தலையிட்டு அந்த நாட்டோடைய தேர்தலுக்குள்ள தன்னுடைய பங்கை ஆற்றி அந்த நாட்டு தலைவர்களை வந்து மாத்தி இருக்கிறாங்க. இப்ப எதுக்காக இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் சீனா தலையிட விரும்பும்? அதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்? வெளியில பேசும்போது வந்து ரொம்ப இந்தியா வந்து மோடி நல்லவர், மோடி வந்து நண்பர் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்தியா வளர்ந்து வர்றதை வந்து நிறைய நாடுகளுக்கு பிடிக்கல, புகைச்சல் இருக்கு, டைரக்டாவே நம்மளுக்கு தெரியுது. அதனால உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிட்டு அந்த நாட்டோடைய வளர்ச்சியை தடுத்து. ஆனா இந்தியா வந்து இப்ப ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமி. இப்ப ரீசெண்டா வேர்ல்ட் பேங்க் அப்புறமா வந்து நிறைய ஏஜென்சிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா % growth வந்து எட்டும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இப்போ 7% வளர்ச்சி கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடா ஒரு நாடு வளரும் பொழுது அந்த நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்தியா வந்து ஒரு சந்தை பொருளாதாரமா தான் மேற்கத்திய நாடுகள் பாக்குறாங்க. சைனாவுக்கும் நம்ம தான் பெரிய சந்தை, அதாவது உலகத்துல வந்து பெரிய சந்தை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. ஸோ இப்ப இந்த நாட்டோடைய கண்ட்ரோல் வந்து அவங்கவுங்க கிட்ட இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு நல்ல தலைமையோ ஒரு நல்ல கவர்மெண்டோ இருந்ததுன்னா அதை நடக்க விட மாட்டாங்க. சைனாவும் சரி மேற்கத்திய நாடுகளும் சரி இந்த தேர்தலில் இன்டர்ஃபியர் பண்றதுக்கு காரணம் தலைமை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை தடுத்து நிறுத்தணும்ன்ற எண்ணம், வேற எதுவுமே கிடையாது. சர்வதேச நாடுகளோட துணையோட இந்தியா வந்து சீனா மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அழுத்தம் தர முடியுமா? முதல்ல வந்து ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தி அன்ரிஸ்ட்ரிக்டட் வார்ஃபேர் அப்படின்னு ஒரு புக். இந்த 2 புக்கு தான் மேனுவல் மாதிரி வச்சிருக்காங்க. சைனா ஒரு நாட்டை பிடிக்கணும்னா எனிதிங் கேன் பி ஆஃப் த வார்ஃபேர் அப்படின்றத அவங்க கொண்டு வராங்க. அதுல அன்ரிஸ்ட்ரிக்டட் வார்ஃபேர்ல முக்கியமான ஒரு பங்கு வந்து பினான்சியல் வார்ஃபேர்னு ஒன்று சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபகண்டா வார்ஃபேர் தான். அதுல வந்து டிஸ்இன்ஃபர்மேஷனும் இருக்கு, மிஸ்இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இது ரெண்டுமே அதுல இருக்கு. சோ அப்ப நாம வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்படி ஒரு வார்ஃபேர் நம்மள தெரியாம நம்ம சுத்தி நடந்துகிட்டு இருக்குன்றதுனால நாம கொஞ்சம் உஷாரா இருந்தாதான் நம்ம வந்து நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். டிக்டாக்னு ஒரு செயலி இருந்தது. அந்த செயலியை முதல்ல பேன் பண்ணது நம்ம தான் உலக லெவல்ல. நரேந்திர மோடி அவர்களோட கவர்மெண்ட் தான் முதல்ல இதை வந்து பேன் பண்ணாங்க. அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி இது வரப்போகுதுன்னு. அமெரிக்காவுடைய தேர்தல்ல இந்த டிக்டாக்கோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இன்னைக்குதான் மூழ்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க பேன் பண்ணல. இதுல வந்து எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட ஏஐ எல்லாம் இருக்கு. சோ இதுல வந்து சைனா எந்த அளவுக்கு ஏஐ யூஸ் பண்ணி நம்ம எலெக்ஷன்ல இது பண்ணுவாங்களோ, பிளே பண்ணுவாங்களோ, இந்த பக்கமும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு பக்கம் மாத்திரம் ரொம்ப நல்லவங்க, இன்னொரு பக்கம் ரொம்ப கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. இந்திய நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து சீனாவின் அடுத்த இலக்கு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் மற்றும் தென்கொரிய பொதுத் தேர்தல் என எச்சரித்துள்ள மைக்ரோசாப்ட், இதில் சீனாவுடன் வடகொரியாவும் கைகோர்க்க வாய்ப்பிருப்பதாக கூறி தேர்தல் களத்தின் பரபரப்பை மேலும் கூட்டியுள்ளது. எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.எம். வீரப்பன் உடல்நலக்குறைவார் இன்று காலமானார். அவருக்கு வயது 98. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் பயணித்த மூத்த அரசியல் தலைவரான ஆர்.எம். வீரப்பன் சத்யா மூவிஸ் தயாரிப்பு நிறுவனம் மூலம் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ரஜினியை வைத்து பல்வேறு படங்களை தயாரித்துள்ளார். எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்த அவர் அதிமுக ஆட்சியில் அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். வயது மூப்பால் ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். ஆர்.எம். வீரப்பன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மறைந்த ஆர்.எம். வீரப்பன் உடல் நாளை மாலை நுங்கம்பாக்கம் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது. பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இடம்பெயர்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நரியை அடித்துக் கொன்றதாக கூறப்படும் நிலையில் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறை தீவிரம் காட்டி வருகிறது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவசுப்பிரமணியன். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மங்குளம் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி இரவு சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து காஞ்சிவாய் என்ற கிராமத்தில் சிறுத்தை முகாமிட்டுள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். 7வது நாளாக இன்று காஞ்சிவாய் பகுதியில் 16 கூண்டுகள், 30 கேமராக்கள், ஆடு, பன்றி இறைச்சிகளை வைத்து வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். இதோடு மசனக்குடியில் T-23 புலியை பிடிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட
பொம்மன், காலன் ஆகியோரும் கோவையிலிருந்து WWF இந்தியா நிபுணர் குழுவினரும் களத்தில் இறங்கி சிறுத்தையை தேடி வருகின்றனர். இந்த சூழலில் தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கம்பேட்டை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக நேற்று தகவல் கிடைத்தது. இதனால் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்ட எல்லைகளை தீவிரமாக கண்காணிப்பதாக நாகை மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் தோமர் தெரிவித்துள்ளார். திருவாரூரும் தஞ்சாவூர்ல இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்க்கு அலர்ட் பண்ணியிருக்கோம். அவருக்கு அவர் ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீமும் சின்ன வாடிகாலும் கொஞ்சம் பார்த்து மானிட்டர் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். இதனிடையே கும்பகோணம் அருகே திருமலை ராஜபுரத்திலிருந்து மல்லபுரம் செல்லும் சாலையில் நரியின் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் சிறுத்தை அடித்துக் கொன்றதா என விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கால் தடத்தை வைத்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்து கும்பகோணத்தைச் சேர்ந்த தமிழரசன் ராமமூர்த்தி கூறுகையில், பொதுமக்களை ரொம்ப அச்சத்தில் இருக்கிறோம். வனத்துறை இன்னும் அதிகமான ஆட்களை பயன்படுத்தி தேடணுங்க. ட்ரோனை பயன்படுத்தலாம், ஹெலிகாப்டரை பயன்படுத்தலாம், முடியலைன்னா மிலிட்டரியோட கூப்பிடலாங்க, தவறு இல்லைங்க. மோப்ப நாய்களை வர வச்சு உடனடியாக பிடிக்கணும். என்ன காரணம்னா இப்போ எல்லாம் பள்ளி விடுமுறை ஆயிடுச்சு, குழந்தைங்கள்லாம் வீட்டில் லீவில் இருப்பாங்க. அதனால் உடனடியாக பிடிச்சாதான் இந்த தயக்கம் பயம் எல்லாம் போகும். மயிலாடுதுறையை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பரவும் தகவலால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். செய்தியாளர் சிவசுப்பிரமணியன் வழங்கும் கூடுதல் தகவல். பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை நேரத்தில் வீட்டில் விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருபுறம், ஆடு மாடுகள், கோழிகள் என ஒருபுறம் இருக்க, தற்போது பீதியை கிளப்பியுள்ள சிறுத்தையை வனத்துறை அதிகாரிகள் கூடுதலாக நியமிக்கப்பட்டு அதை கூண்டு வைத்தோ அல்லது சுற்றி வளைத்தோ பிடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ரஞ்சித். நன்றி சிவசுப்பிரமணியன். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது சட்டவிரோதமல்ல என கூறியுள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை கைதுக்கு எதிரான அவரது மனுவை தள்ளுபடி செய்தது. விவரங்களுடன் இணைகிறார்கள் செய்தியாளர்கள் வெங்கடேசன், ரமேஷ்குமார் மற்றும் ராஜா. உத்தரப்பிரதேச மாநிலம் பில்லிபிட் பகுதியில் நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இதில் பேசிய அவர், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதை தடுக்க காங்கிரஸ் கட்சி முயன்றதாக குற்றம் சாட்டினார். ராமர் கோவில் கட்டப்படுவதற்கு முன்பும் தற்போதும் இந்தியா கூட்டணி கட்சிகள் வெறுப்பை உமிழ்கின்றன. அவர்கள் ராமரையும் அவமதிக்கின்றனர். தாஜா அரசியலில் இருந்து காங்கிரஸ் கட்சியால் மீள முடியவில்லை. அசாம் வடக்கு லக்கிம்பூரில் நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி ஆட்சியில் சீனாவால் ஒரு அங்குல நிலத்தை கூட ஆக்கிரமிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தலுக்கான இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றுள்ளது. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அணி 21 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 17 தொகுதிகளிலும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அணி 10 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. மேற்கு வங்கத்தில் கூடுதல் ஆயுத படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உத்தரவிட்டுள்ள தேர்தல் ஆணையம், நேர்மையான நியாயமான தேர்தலை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த தீர்ப்புக்கு எதிராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் நாளையே உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மேல்முறையீடு மனுவை விசாரிக்கும் உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது சட்டப்படியானதா அல்லது சட்ட விரோதமானதா என்பது குறித்த தீர்ப்பை விரைவில் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித். நன்றி வெங்கடேசன். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் மற்றும் திரைப்பட இயக்குனர் அமீருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனையை நடத்தினர். இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராக அமீருக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மீண்டும் சம்மன் வழங்கியுள்ளது. தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் சசிதரன் மற்றும் சாலமன். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் போதைப் பொருள் கடத்தியதாக சென்னையை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் உட்பட 5 பேரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கடந்த மாதம் கைது செய்தனர். ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பு இருக்கலாம் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் இயக்குனர் அமீரிடம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அண்மையில் விசாரணை நடத்தினர். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு தொடர்புடைய 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இயக்குனர் அமீரின் வீடு, தீநகர் அலுவலகத்தில் அதிகாரிகள் ரெய்டு நடத்தினர். பிரதமர் மோடி சென்னைக்கு வந்துள்ள சூழலில் போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் சசிதரன் வழங்கும் கூடுதல் தகவல்.
30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 2 நாட்கள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக NCB அதிகாரிகள் அளித்த ஆவணங்களின் அடிப்படையில் இவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும், இந்த சோதனைக்கு முடிவு பிறகே ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு அவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித். நன்றி சசிதரன். சென்னை அணி வீரர் ரவீந்திர ஜடேஜாவை கிரிக்கெட் தளபதி என அழைக்க ரசிகர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கொல்கத்தா அணிக்கு எதிரான நேற்றைய IPL போட்டியில் ஜடேஜா ஆட்டநாயகன் விருது வென்றார். அவரிடம் தோனியை தலை என்றும் ரெய்னாவை சின்ன தலை என்றும் ரசிகர்கள் அழைப்பதை போல் தங்களை கிரிக்கெட் தளபதி என்று அழைக்கலாமா என வர்ணனையாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு ரசிகர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என ஜடேஜா பதிலளித்தார். இந்த நிலையில் ஜடேஜாவை கிரிக்கெட் தளபதி என CSK நிர்வாகம் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டது இன்று கவனம் ஈர்த்தது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தையின் இன்று. நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம்.